Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம மக்கன் பேடா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம சுகர் சிரப் ரெடி பண்றதுக்காக 1 கிலோ சர்க்கரையை நான் ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கொஞ்சமா இதுல பால் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டோம்னா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா அழுக்கும் வந்துருச்சு. இப்போ ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும், அதிக நேரம் நம்ம விட தேவையில்லை. இதை டபுள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அழுக்கு எல்லாமே இதில் நின்றும். இதை இன்னொரு முறையும் வடிச்சிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாங்க. இப்போ 1 கிலோ கோவா, சர்க்கரை இல்லாத கோவா நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல, வெளியில தான் வச்சிருந்தேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுருங்க. அது ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிருக்கணும். இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆனால் சாஃப்டாக நம்ம இந்த டோவை ரெடி பண்ணணும். இது நம்ம பிணைய ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மாய்ஸ்சராக கொஞ்சம் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன் நான், காய்ச்சின பால். அதில் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு எடுத்துட்டு நம்ம இந்த பால் கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இதை சேர்த்திக்கலாம், கோவால சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இன்னொரு முறை நல்லா பிணைஞ்சிருங்க. எல்லா பக்கம் ஈவனா இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1/4 கிலோவுக்கு 75 கிராம் மைதா மாவு. நம்ம 1 கிலோ எடுத்திருக்கோம், அதனால 300 கிராம் மைதா மாவை நம்ம சேர்த்திட்டு இதையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிணைய வேண்டாம். இதை நம்ம சாஃப்ட் டோவாக தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நான் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம். இதுக்கு தயிரும் சேர்த்துவாங்க. நான் இன்னைக்கு தயிர் சேர்த்துல. தயிர் சேர்த்துனோன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வச்சிருக்க முடியாது. நம்ம தயிர் சேர்க்காம செஞ்சோம்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். பட்டர் சேர்த்திட்டு அதையும் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் நான் சேர்த்திருக்கேன், அன்சால்டட் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதில் ஒரு சின்ன பார்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம இந்த சின்ன பார்ட் எடுத்தோம் இல்லைங்களா, இதில் ட்ரை நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். பாதாம், பிஸ்தா, அப்புறம் முந்திரி, இது 3ம் சேர்த்திருக்கேன் நான். சேர்த்திட்டு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு குங்குமப்பூ தான் மேக்ஸிமம் சேர்த்துவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோவா சப்பாத்தி மாவுக்கு ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃப்ளாட்டாக அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பார்ட்ஸாக நம்ம இதை பிரிக்க போகிறோம். நல்லா ஈவனாக ரோல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமே இதை பால்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நிறைய நட்ஸ் போட வேண்டாம். நிறைய நட்ஸ் போட்டோன்னா மக்கன் பேடா உடைய இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பால்ஸில் நடுவில் லைட்டாக ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த நட்ஸோட உருண்டையை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஈவனாக உருட்டிக்கலாம். கிராக்ஸ் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதை லைட்டாக உள்ளங்கையில் தட்டிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் இருந்தாலுமே அது சரியாயிரும்.
இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ வந்து சுகர் சிரப்பில் வந்து ஒரு பாதி அளவு ஹீட் கம்மியாயிருக்கு. இப்போ இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம கீழே வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தான் பால்ஸை போடணும். இல்லைன்னா கீழே மட்டும் பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிரும். அதுக்காக தான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் எல்லாமே. போட்டுட்டு ஆயிலை வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம வந்து லைட்டாக ஆயிலை தான் டேப் பண்ணணும். மக்கன் பேடால வந்து டச் ஆகக்கூடாது. ஆயிலை மட்டும் டேப் பண்ணோன்னா அந்த ஹீட் வந்து ஈவனாக எல்லா பக்கமுமே போகும். அதுக்காக தான். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலை வடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். சுகர் சிரப் வந்து பாதி ஹீட் இருக்கணும். ஆறி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்திக்கோங்க. இந்த ஹாட் அண்ட் மக்கன் பேடாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மக்கன் பேடா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.